ஸ்டிச்சிங் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா அவங்க கிட்ட இந்த டூல் இருக்கும். இந்த ஒரு French curve scale இருந்தாலே போதும், நம்மளால எந்த ஒரு ட்ரெஸ்னாலும் ஈஸியா வந்து மார்க் பண்ண முடியும். This is day 3 of how to use tailoring scales. எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக் லைன்ல யூஸ் பண்ணலாம். பேசிக்கான ரவுண்ட் நெக்ல இருந்து இந்த மாதிரி ஸ்டார் நெக், அதுக்கப்புறம் ஸ்கேலப் டிசைன் எல்லாமே வந்து இதுல இருக்கிற கர்வ்ஸ் யூஸ் பண்ணியே நம்மளால வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல் லைன், இது டிரா பண்றதுக்கு தான் மெயினா இந்த French curve வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இப்ப சுடிதார்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கிங் போட்டதுக்கு அப்புறம் இந்த வெயிஸ்ட் லைன்ல இந்த கர்வ் ஷேப் வந்து ஸ்மூத்தா கொண்டு வரதுக்கு கர்வ் லைன் வந்து நம்ம இந்த French curve வச்சு இப்படி வந்து பாடி ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். பேண்ட் எல்லாம் கட் பண்றப்போ இந்த கிராச் லைன் வந்து கட் பண்ணுவோம். இந்த கிராச் லைனுக்கு இந்த கர்வ் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த கர்வ் லைன் வந்து நம்ம வரைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரின்சஸ் லைன்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த French curve யூஸ் பண்ணி நம்ம பிரின்சஸ் லைன் வந்து டைரக்டா இந்த அபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து இந்த மாதிரி நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ்க்கு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டாட்டோட ஷேப் வந்து நீங்க இந்த மாதிரி கர்வ் லைன் வச்சே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேக்ஸி டைப் ட்ரெஸ்ஸஸ்க்கு இந்த இடத்துல சைட்ல வந்து கர்வ் மாதிரி கட் பண்ணுவோம். இந்த French curve யூஸ் பண்ணியே இதை வந்து டிரா பண்ணிக்க முடியும்.